ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டு சிம்பிள் லஞ்ச் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட்டு நூல்கோல் குழம்பு. ஒரு கப்பில் 2 டேபிள் ஸ்பூன் குழம்புத்தூள், தேவையான அளவு உப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி. இப்போ இதில் புளித்தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து கலந்து வச்சுக்கலாம். ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் சூடானதும் கடுகு, துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கணும். அடுத்து தக்காளி சேர்த்து வதக்கிக்கிறேன். இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்க நூல்கோல் சேர்த்துட்டு வதக்கிக்கிறேன். அடுத்து கலந்து வச்சுருந்த குழம்பு சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டு குக்கர் மூடி போட்டு 4 விசில் வந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நூல்கோல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாலக்கீரை பொரியல் செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு, வெங்காயம் சேர்த்துட்டு வறுத்துக்கலாம். இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்க பாலக்கீரையை சேர்த்துடலாம். இது நல்லா வதங்கட்டும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். கடைசியாக தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் தண்ணி சேர்க்காம அரைச்சி சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஒரு சிம்பிளான எங்கள் வீட்டு ஸ்டைல் லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய், டேக் கேர், ஹாவ் அ நைஸ் டே.